வணக்கம் யுவஸ் இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த பிளே ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டீம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆர்சிபி, ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச் 3 டீம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிறாங்க. டாப் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்சிபி வர்சஸ் ஜிடி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை 1 ஆடப்படுறாங்க. எலிமினேட் எஸ்ஆர்ஹெச் ஆடப்படுறாங்க. கூட யார் ஆடப்படுறாங்கன்னா இப்போ ஐபிஎல் 2026 இப்போ டிசைட் ஆக போகுது. அதுக்கான மேட்ச் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் டிசி இந்த மேட்சஸ் நடக்க போகுது. இப்போது செமையாக சூடு பிடிச்சிருக்கு இல்லை? அப்படி தான் சொன்னோம். வேறு லெவல் சூடு பிடிச்சிருக்கு இந்த ஐபிஎல் 2026 அப்படி தான் சொன்னோம். பார்த்தீங்கன்னா மும்பை பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ மேட்ச் பற்றி நம்ம பேசலாம். மும்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இல்லை, அவங்க அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு அவங்களுக்கு இந்த மேட்ச் எதுவும் பெருசாக கிடையாது. பட் ஆர்ஆர் ரொம்ப முக்கியமான மேட்ச். இன்றைக்கி ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் போய் குவாலிஃபைடு, அது மாற்று கருத்து கிடையாது. நல்ல நன்றியில் பஞ்சாபுக்கு கீழே ஜெயிச்சாலும் சரி, பஞ்சாபுக்கு மேலே நன்றியில் ஜெயிச்சாலும் சரி, ஆர்ஆர் கன்ஃபார்ம் குவாலிஃபைடு. என்ன பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 15 பாயிண்ட் இருக்காங்க. ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஆல்ரெடி 14 பாயிண்ட் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் ஆட் பண்ணி குவாலிஃபை ஆகிறாங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தோத்துட்டாங்கன்னா ஆர்ஆருக்கு இன்றைக்கி எலிமினேட் ஆக போகுது உறுதி. மாற்றுக்கத்தில் எலிமினேட் ஆகிடுவாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபைடு, தோத்துட்டா பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நல்லா நன்றியில் இருக்காங்க. நேற்று அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காங்க. மாற்றுக்கத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போது என்ன இங்கே என்ன சர்க்கிள் ஆகும் போனால் கேகேஆர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிறது வெளி மேட்ச் விளாட்றாங்க. அப்படி இன்கேஸ் கேகேஆர் பார்த்தீங்கன்னா டாஸும் பண்ணி நாங்கள் பேட்டிங் அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு 210 215 வச்சாங்கன்னா டெல்லி 130 ஆல் அவுட் பண்ணி 70 மேலே ஜெயிக்கணும். ஏதாவது பார்த்தீங்கன்னா 70 ரன்ஸ் மேலே ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் கேகேஆர் அதாவது 2 பிளே ஆஃப் போக முடியும். ரொம்ப சாத்தியமாக கேட்டால் 100% சாத்தியவாங்க. இது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப் தான். டெல்லி போட்டிக்கு பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, பவுலிங்கும் சும்மா தான், பட் பேட்டிங் நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னேன். டெல்லியில் சைட் போட்டிருக்கோம். ஆனால் ஆர்ஆர் அகேன்ஸ்டாக 190+ தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாருங்க, அப்புறம் டெல்லியோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ட்ரை பார்க்கலாம் அப்படின்னா கேகேஆர் பார்ப்பாங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாலே போகிறோம், எனக்கு கன்ஃபார்ம் குவாலிஃபைடு, அது மாற்றுக்கத்தில். செமையாக சூடு பிடிச்சிருக்கு. வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க இந்த ஐபிஎல் 2026. அது மாற்றுக்கருத்து கிடையாது. 4வது டீம் பண்ணால் இவ்வளோ டிலே இழுத்துட்ருக்காங்கன்னா அது செமையாக இதாக சொன்னோம். இன்னைக்கு ஆர்ஆர் தோற்றுனாலும் பெரிய ஒரு இதுவே டிஃப்ரென்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் தோற்றுனாலும் எலிமினேட்டே ஆகிடுவாங்க. அந்த நிலைமையில் மாட்டிக்கிட்டாங்க இப்போது. இன்னைக்கு இப்போது பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான வெற்றி, நல்லா நன்றியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டேஷன் அப்படின்னா பாரா மணி நாக்கு செஞ்சுரி போட்டு அசிட்டு அப்படிலாம் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா போட்டு போன்ட்டாங்க. வேறு லெவல் பேட்டிங் அப்படிதான் சொன்னோம். அண்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, 6 மேட்ச் தோற்றுருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டோ வெற்றி அடிச்சிருக்காங்க. 15 பாயிண்டில் நல்லா நன்றியில் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்கிறது தாண்டி நல்லா நன்றியில் ஜெயிச்சிருக்காங்க. அதான் இப்போ பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற மேட்ச் தான் பஞ்சாப் வருவாங்க இல்லைன்னு டிசைட் பண்ண போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கு இன்றைக்கி டிசைட் ஆகணும். நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக யார் டாப் 4 வர போகிறான்னு. டாப் 4 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் ரெடி. ஸோ நடக்க போகிறது தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 4 டீமாக யார் வரப்போறான்னு தெரியல. இப்போது ஸோ கேகேஆர் பார்த்தீங்கன்னா டாஸுக்கு போய் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆகிடுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். இன்கேஸ் டெல்லி டாஸு மாதிரி நாங்கள் பேட்டிங் ஆகிடும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கேகேஆர் கடை முடிஞ்சிச்சு, தான் வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது 14 ஓவரையோ 12 ஓவரையோ என்னன்னா நீங்கள் 12 ஓவரையும் முடிச்சாலும் சரி, 10 ஓவர் முடிச்சாலும் சரி, 9 ஓவர் முடிச்சாலும் சரி, அப்படி பண்ணாமே வாய்ப்பு இல்லை கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் பேட்டிங் எடுத்து ஒரு 210 215 வச்சு டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 130 140 ப்ளஸில் ஆல் அவுட் பண்ணணும். அதுதான் இப்போது கேகேஆர் பார்ப்பாங்க. ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. அவங்க மிகப்பெரிய வெற்றி. ஆனால் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மும்பை இருக்காங்க. மும்பை பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சரியாக அமையதுதான். பட் என்னாலும் ஒரு பிளான் இன்றைக்கி ஜெயிக்கணும்னுக்காக வருவாங்க இன்றைக்கி. ஸோ ஆர்ஆர் மேலே பார்ட்டி ஸ்பாய்லர் அப்படி தான் சொன்னோம். ஸோ என்ன நடக்க போகிறது இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்க போகுதுன்னு தோணுது. யார் வரப்பான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே சொன்னோன்னா இந்த 2 டீம் 3 டீம் மாதிரியும் பெரிய 2 டீம் நம்பிக்கை இருந்துச்சு. ஒன்று ஆர்ஆர், ஒன்று பிபிகேஸ் அப்படின்னா 6 மேட்ச் தோல்வி ஜெயிச்சிருந்தாங்க. அப்படியே ஜெயிச்சு அப்படியே தொடர்ந்து பிளேஆஃப் வந்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ மட்டமாக ஆகிட்டாங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ அப்படியே சூப்பராக வெற்றி 5 வருவாங்க. பட் அவங்க மட்டமாக போயிட்டாங்க. கேட்க பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கையே வைக்கல. ஆனால் 5 மேட்ச் தோல்வி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் விட்டு போயிடுவான்னு நினச்சேன். பட் தொடர்ந்து 5 மேட்ச் தொடர்ந்து சில மேட்சஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் ஜெயிச்சு இப்போ வேறு லெவலில் வந்திருக்காங்க அப்படிதான் சொன்னோம். ஸோ இப்போ இந்த நிலைமையில் இருக்குது அப்படிதான் சொன்னோம். இப்போ பரப்பாக என்ன நடக்க போகுது, செம்மையாக ஒரு மேட்ச் இருக்க போகுது. மதியானம் மும்பை ஆர்ஆர், அப்புறம் சார்ந்த டெல்லி மேட்ச் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூடாக போச்சு இல்லை, என்ன நடக்க போகுது பார்க்கலாம். என்ன நடக்க போகுது, அது டாப் 4 போவான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கேகேஆர், டிசி அண்ட் பிபிகே டிசி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெயிச்சாது அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட், அவங்க பண்ண வாய்ப்பு கிடையாது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பஞ்சாப் நேற்று ஜெயிச்சாது, டிசி அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இங்கே சேர்த்து பஞ்சாப் வந்து டெல்லிக்கு வாய்ப்பு வந்திருக்கும். பட் அவங்க முடிஞ்சிச்சு அவங்க கடை. ஸோ இப்போது 3 டீம் தான், கேகேஆர், ஆர்ஆர், பிபிகேஸ் 3 டீம் தான் பிளே ஆஃப் போட்டி.
ஸோ என்ன அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யார் இன்னைக்கு குவாலிஃபை ஆனே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா +5 வரை ஸோ இப்போ டாபிக் வேணும் அடுத்த நான் சந்திக்கிறேன். நன்றி, டேக் கேர், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஸ்டே சேஃப்.